வசந்தம் துவங்கும் இறைவன் எழும் நேரமிது நிறையருள் பொழியும் காலமிது இன்று உறவாட இறைவன் உன்னை தேடி வந்தார் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் நமக்குள் புதிய இதயம் நாளும் வசந்தம் துவங்கும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் மூவொரு தேவனே வாரும் அன்பின் மூலப்பரமே வாரும் மூவொரு தேவனே வாரும் அன்பின் மூலப்பரமே வாரும் தேவாதி தேவனே வாரும் எங்கள் திருத்துவ தெய்வமே வாரும் தேவாதி தேவனே வாரும் எங்கள் திருத்துவ தெய்வமே வாரும் என்றும் எந்த நடுவினிலே வாழும் என் இறையேந்தனே வாரும் என்றும் எங்கள் நடுவினிலே வாழும் என் இறையேந்தலே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் உன்னத தெய்வமே வாரும் எங்கள் உலகத்தின் உதயமே வாரும் உன்னத தெய்வமே வாரும் எங்கள் உலகத்தின் உதயமே வாரும் நித்திய ஜீவனே வாரும் நெஞ்சில் நீங்கிட நேசமே வாரும் நித்திய ஜீவனே வாரும் நெஞ்சில் நீங்கிட நேசமே வாரும் ஆதிபரமே வாரும் எங்கும் ஆட்சி செலுத்திட வாரும் ஆதிபரமே வாரும் எங்கும் ஆட்சி செலுத்திட வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் உண்மையின் குருவே வாரும் எங்கள் உலகத்தின் உதயமே வாரும் உண்மையின் உருவே வாரும் எங்கள் உலகத்தின் உதயமே வாரும் சத்திய தெய்வமே வாரும் அன்பின் சரித்திர நாயக வாரும் சத்திய தெய்வமே வாரும் அன்பின் சரித்திர நாயக வாரும் எல்லாம் வல்ல திருத்துவமே மண்ணில் எங்கும் நிறைந்தவ வாரும் எல்லாம் வல்ல திருத்துவமே மண்ணில் எங்கும் நிறைந்தவ வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் ஆக்கமே ஊக்கமே வாரும் நெஞ்சின் ஆவலே ஏவலே வாரும் ஆக்கமே ஊக்கமே வாரும் நெஞ்சின் ஆவலே ஏவலே வாரும் ஈசனே நேசனே வாரும் என்றும் ஈடில்லா இறைவனே வாரும் ஈசனே நேசனே வாரும் என்றும் ஈடில்லா இறைவனே வாரும் எத்திசையும் வாழ்கிறையருளே இங்கு எங்கள் நடுவிலே வாரும் எத்திசையும் வாழிறையருளே இன்று எங்கள் நடுவிலே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் மூவொரு தேவனே வாரும் அன்பின் மூலப்பரமே வாரும் மூவொரு தேவனே வாரும் அன்பின் மூலப்பரமே வாரும்
பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். குருத்துவ புகழ் ஓங்கவே குருத்துவ புகழ் ஓங்கவே செந்தமிழாவில் எழுந்த இப்பாவில் சிறந்தனம் திருமறை தொண்டர்கள் வாழியவே குருத்துவ புகழ் ஓங்கவே செந்தமிழாவில் எழுந்த இப்பாவில் சிறந்தனம் திருமறை தொண்டர்கள் வாழியவே குருத்துவ புகழ் ஓங்கவே பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவும் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவும் பலரின் வாழ்வுக்கு பலியாய் வாழவும் பலரின் வாழ்வுக்கு பலியாய் வாழவும் குருத்துவ புகழ் ஓங்கவே காவிரி தென்பெண்ணை பாய்ந்து வரும் வண்ண பூவிரி சோலைகள் பூத்து நிற்கும் காவிரி தென்பெண்ணை பாய்ந்து வரும் வண்ண பூவிரி சோலைகள் பூத்து நிற்கும் வங்க கடல் அலைகள் தாலாட்டும் வங்க கடல் அலைகள் தாலாட்டும் தங்க திருநாடு தமிழக மன்னதில் எங்கும் இயேசு எனும் நாமம் இங்கே விவாதத்தை வந்திருக்கின்ற
கண்டுகொண்டிருக்கின்றது. ஒரே கோலாகலமாக இருக்கின்றது. இளவான மறைக்கூட்டத்திலே விசேடமாக இந்த இளவாலை பங்கு பல விழாக்களை கண்டுகொண்டிருக்கின்றது. அதே வேளையில் சென்ட் ஜேம்ஸ் பங்கு யாகப்பர் பங்கு மிகவும் கோலாகலமாக விழாக்களை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற பல விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உன்னதமான விழாவாக உச்சகட்டமாக இன்றைய தினத்திலே அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய 25வது வருடத்தை குருத்துவ நிறைவை முடித்து மற்ற எதிர்காலத்திலே காரணி எடுத்து வைக்க இருக்கின்ற இந்த வேளையிலே அவரை வாழ்த்தி வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இவ்விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற யாழ் மறைமாவட்ட முதல்வர் அருட்தந்தை செல்வராஜா அடிகளாரையும், நமது இளைவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜஸ்டின் ஞானபிராசம் அடிகளாரையும் மற்றும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற அருட்தந்தை டேமியன் அடிகளார் மற்றும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற ஏனைய பிரதிநிதிகளையும் வரவேற்பதில் பங்கு மக்கள் சார்பாகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இங்கே இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரையும் பங்கு மக்கள் சார்பாக வரவேற்றிருக்கின்றேன். அருட்தந்தை விழா நாயக் அவர்கள் விதிவிழான அளவுக்கு மென்மையானவர். எனவே தான் அவரை நாங்கள் அனுபவித்த காரணத்தினாலே, அவருடைய இந்த நல்ல பண்புகளை அனுபவித்த காரணத்தினாலே நாங்கள் நன்றி கலையிலும் கலந்து இந்த வேளையில் அவருக்கு எடுக்கப்படுகிற இந்த விழாவிலும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய இந்த மென்மையான உள்ளம் தொடர்ந்து நம்ம எல்லோருக்கும் இறைவனை காட்டுகின்ற உள்ளமாக இருக்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் ஆசிக்கின்றோம். இந்த வேளையிலே அடுத்ததாக வரவேற்பு நடனம் இடம்பெறும்.
மிகுந்திருக்கிறது என்றால் நான் அறிந்ததற்கு இந்த இடம்பெயர்ந்த காலத்தை தவிர இங்கே எப்போதும் ஒரு வயோதிக பிறர் இங்கே நிரந்தரமாக இருக்கின்றார். அவர் அநேகமாக அவருடைய இறுதி காலத்தில்தான் இங்கு ஒரு இலைக்காற்று அதே நேரத்திலே சிறிய பணியை செய்வதற்காக கண்ணீர் நடந்தது என்பதையும் தாங்களும் தீவிரமாக பணியை செய்வதற்கிறார். அந்த வகையிலே இந்த பங்கு இறைவனால் மிக மிக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அருள் வளம் எடுத்ததாக இருக்கிறது. அதுதான் இங்கிருந்து பல இடங்களை வருவதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பிறருடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய விசுவாசம் நமக்கு ஒரு கணிசமான தேர்வு அடக்கங்களை இந்த பங்கில் சமைக்கின்றது. இந்த பங்கின் இரண்டாம் திருவிழாகவும் நமது மரணமான குழுக்களின் முதல் திருவிழாகவும் இங்கே தந்தை தேர்கிறார். எனவே முதல்கள் இந்த பங்கு மக்களாகிய உங்களுக்கு தனது பாராட்டையும் நான் ஏற்கிறேன் என்றால் இந்த பங்கு கணிசமான குழுக்கள் ஒருவரை திருச்சபைக்கு அழைக்கின்றது. நாயகை சார்பில் நமது மறைமாவட்ட குழுக்கள் சார்பில் இதன் குறிப்பாக இங்கு காணப்படக்கூடிய இந்த வன்னி பிரதேசத்தில் இருக்கிற குழுக்கள் சேர்ந்தால் யூடி நாயகை வாழ்ந்து மக்களுக்கு ஒரு நன்மையை தெரிவித்து அவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்பது நான் சொல்கிறேன். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு உற்சாகமூட்டும் நிகழ்வாக இருக்கிறது என்றால் ஒரு குருவுடைய வளர்ச்சியில் அவருடைய பணிவாழ்வு இந்த நற்பணிக்கையில் ஆர்வத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துள்ளேன். நமக்கு விழாக்கள் சொன்னேன். இன்னமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல லாபம் இருக்கும். நமது இளவாரி மாயக்கூடத்தில் முதல்வர் நமது தென்தேசர் கல்லூரி ஆய்வர் கலசந்தை ஜாஸ்திரிநாதராசனை இந்த வழியை உரையாற்ற நான் அழைக்கின்றேன். விழா நாயகன் கலசந்தை அவர்களுக்கும் நமது மலை மாவட்ட குடும்பங்கள் கலசந்தை அவர்களுக்கும் அமர்ந்தரை முதல்வர் கலசந்தை ஜீவா போல் அவர்களுக்கும் அண்ணன் கலசந்தை அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற உலகத்துறை கலர் ராமதி சோமசுந்தரம் அவர்களுக்கும் திருவாரூர் யோசுபார் அவர்களுக்கும் சுஷ்மா அவர்களுக்கும் கச்சோதிகள் கட்டந்தையர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் வணக்கம். முதற்கண் இந்த அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றேன். இந்த பங்குக்கும் எனது வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றேன். ஏனென்றால் இவர்கள் திருச்சுவைக்கு நாங்கள் இருந்த திறமையானதை கொடுத்து உதவுகிறார்கள். எல்லோரும் தந்தை தேசதான பற்றி நல்லா சொல்வார்கள். அவரோடு நான் 30 வருடம் பழகியிருந்தேன். தந்தை கல்வி பாராசன விரும்பினார் சொல்லி எனக்கு நல்ல சேர்ப்பாக இருந்தது. மன்னாடி இருந்தபோது மோட்டர் சைக்கிளில் திறந்த நாள் போய்கொண்டிருந்த பொழுது ஒரு கால கடலை போல கலதையில் அடைந்து விழுந்து கலது ஒரு பக்கம் மோட்டர் சைக்கிள் ஒரு பக்கம் இவர் கண்ணாடியில் எழுப்பி நின்று கலதை பார்த்து சோவை அது முடிந்தது. நிகழ்ச்சியில்
இவர் இன்னொரு குருவானுடைய புது ஸ்கூட்டர் உண்டு நம்மளுக்கு தூவங்கள் அதை கொண்டு வந்து அங்கே யாருக்கானது என்றபோது நான் நேரம் திரும்பி இளஞ்சிக்கு மெயின் ட்ரெயினில் போயிடணும்னு சொன்ன பொழுது இல்லை இல்லைடா ரெண்டு விடிய போவோம்னு சொல்லி நாங்கள் தினவரத்துக்கே போய் எல்லாத்தையும் 11 மணி வந்து நடந்துட்டு விடிய 5 மணிக்கு போவோம். அங்கே கிளிநொச்சி வாங்கல நான் கிளிநொச்சி ரேஷன் போய் சொன்னாங்க விடிய போகணும் 8 மணிக்கு ஆவி கூட்டம் இருக்கிறது. நான் 6 மணி 7 மணிக்கு நான் காட்டினேன் விடிஞ்சிட்டு போவோம். சரி 5 மணிக்கு போகணும் ரெண்டு சொல்லி என்னை விட விடிய முதல் 2 பேருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு நான் போடுறேன் நீ சும்மா இது நான் என்ன கொண்டு போய் சொல்லி வழியில் போய் அவன் விடியவும் இல்லை இருளும் இல்லை சொல்லாதே கண்ணுகளுக்கு தெரியல இந்த நாள் முட்டாய் மண்ணில் இருக்கிற கொடியாம இருக்கு. இப்போ நான் இந்த மண்ணு வெட்டி விட்டாங்க ஸ்கூல் வாங்க நான் என்ன செய்யறேன்னு சொன்னேன். நான் நீங்கள் குழந்தை நிமிஷம் போட்டு மத்தியானம் காலையில் கொண்டு போய் அடுத்த நாள் காலையில் இந்த இடத்துல வந்து எல்லாம் ஊட்டி கொடுக்கும். அப்படியாக இந்த மாதிரியாக வலு எங்களோடு நல்ல நண்பனாக வளர்ந்த பல்வேறு தகவல் நாங்கள் இருக்கின்றோம். இவருடைய பெருமையாக இவரது வாழ்க்கை முழுவதும் திருச்சுவையின் வாழ்க்காக அணிந்தவர். இவரை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சியடைகின்றேன். நல்லொரு குருவாக அமைதியான குருவாக தனது மணியை புறம்பட செய்து தருகின்றார். நாங்கள் துள்ளி விழுந்து போய் இவரோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் ஆறுதலாக இருப்பார். வில்லத்து மாநிலத்தில் இருந்த பொழுது இரவுகளில் போய் போது நாங்கள் 2 மணி 1 மணிக்கு போய் கட்டி எழுப்பி ஏதாவது சாப்பிட்டு நாங்கள் கொழும்புக்கு போய்க்கு அல்லது தெரிந்து இவரை குழப்பிக்கொண்டால் சும்மா இருந்தாலும் போய் விடுவிடுக்கிற குழப்பிக்கு வரலாம் என்ன செய்வதற்கு பார்ப்போம்னு சொல்லி அவ்வளவு அன்பாக நாங்கள் தொலைவு வந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் எனது அன்பை கொடுத்து உதவியவர் எனது குறிப்பு தொழிலாக பொழுது மலர்ச்சியடைகின்றோம். இவர் இங்கே இருந்து பணியாற்றுவதற்கு வருவதற்கு போக நான் தான் செலவாக இருந்தேன். ஆகவே இவர் மூலம் நான் அங்கே இருந்தவர்களை அறிந்து கொண்டேன். நாங்கள் மாணவர்களாக இருந்தபோது பொழுது இவர் மூலம் நான் இங்கே நடக்கும்போதெல்லாம் அறிந்து கொண்டேன். எனவே இவருக்கு நன்றி கூறி நமது சகோதர குழுக்களுக்கு இவர் எவ்வளவோ ஆர்வமாகவும் அன்பாகவும் வழிகாட்டியாகவும் இருந்ததை காத்து மகிழ்ச்சி அடைந்து இவர்களுக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் பிறகு பணி சுரப்பட வேண்டும் என்று பிறகு நிறைவேற்றுகிறேன். நன்றி. நமது தியாகிகள் சபையில் தியாகமான தலைவர் தந்தை தீபாவளி உரையாற்றுமாறு நண்பர்களை தந்தை ராஜாமக்களை அவை தலைவர்களை இங்கே அவை வீட்டிருக்கின்ற பொருட்களை பெரியார்களே சபையில் பிரசனமாக இருக்கின்ற பொருட்களை தந்தை ராஜநாயகம் அவர்கள் அவருடைய வெள்ளி விழா காணுகின்ற நல்ல நாளில் தமிழகத்தியாளர்கள் சபையை சார்ந்த அனைத்து குழுக்கள் சார்பாக எங்களுடைய உள்ளமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நிறைய ஆசைகளையும் கூறியிருக்கின்றேன்.
இந்த பங்குகளத்தினுடைய வரலாற்றில் தமிழர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக அமைந்திருக்கின்றதை இந்த பங்கு மக்களால் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அடிப்படையில் இந்த பங்கு களத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை இன்று நாம் விழாவிருக்கிற அரசந்தை ராஜநாயகம் அவர்களுடைய புனிதமான நல்ல மருத்துவ வாழ்வில் நாங்கள் நன்றி பெருமைப்படுகின்றோம். இவருடைய வாழ்வில் பணியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல கிறிஸ்தவ பண்புகளையும் குறிப்பாக மனித நேயம் சார்ந்த நல்ல பண்புகளையும் பலர் கண்டு வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். இவர்கள் இனியவர் எல்லோருக்கும் நண்பனாக விளங்குகின்ற ஒரு நல்ல மனிதர். இவரையும் குறைக்கிறவோ புண்படுத்தவோ விரும்பாமல் எல்லோரையும் அன்போடு அனைவருக்கும் ஒரு நண்பனாக இருந்து அனைவரும் இனிமையாக வளர்கின்ற தன்மை கொண்டவர். அதனால் இவருடைய காலத்து தற்போதைய குடும்ப வள துணை உரையிலே இவர் சேவை ஆற்றுவது இவருடைய இயல்புக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் நல்ல உள்ளங்களை கொடுத்து அவர்களுக்கு நல்ல பணியாற்றுகின்ற பண்புடையவராகவும் இருக்கிறார். அவருடைய நல்ல பண்புகளை பாராட்டுகின்ற வேளையில் தொடர்ந்து அவருடைய பணி மென்மேலும் சிறக்கவும் அவருடைய வாழ்வினால் இன்னும் குறிப்பாக குடும்ப வாழ்வில் நன்கு போயிருக்கின்ற குடும்ப வாழ்வை தோடு வாழ வருகின்ற நண்பர்கள் யாரும் இவரால் மென்மேலும் அவர்கள் நன்மை பெறவும் இந்த வேளையிலே மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த பங்கை பணியாற்றிய வித்தியாசங்கள் சமய சார்ந்த குழுக்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதனை மாற்றுவது நாம் நினைவு கூறுகின்ற இந்த வழியிலே நமது மாகாண அவர்களுக்கு நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த வேளையில் பங்கின் சார்பாக ஒரு சில வார்த்தைகள் வழங்குமாறு திருவாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யூபி நாயகர் அவர்களே, இளவாலை மறைக்கோடு உதவர் அறிவிப்பு ஜஸ்டின் நாகராஜ் அவர்கள் யார் அறிவிப்பு செல்வராஜ் அவர்கள் அமர்வுகள் ஜீவாப்பூர் அறிவியலாளர் அவர்கள் இங்கே முறையில் நடந்திருக்கும் கலாநிதி சோமசுந்தரம் அவர்கள் திருவாளர் ஜோசபால் அவர்கள் மிகுந்த கருத்தில் தேவி நடிகர் அவர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கிறோம் அன்பு உறவினர்களை நாங்கள் 71ஆம் ஆண்டு நமது இல்லங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நாம் வந்ததும் இந்த நாங்கள் ஓரளவு நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்ததும் ஓரளவு நம்ம கொஞ்சம் நீங்கள் பயமாகத்தான் இருந்தது திருப்தியாகவே. ஆனால் நாங்கள் இங்கு வந்து முதல்வராக எங்கள் ஆலயத்தில் தான் ஒரு கொஞ்ச நாள் அங்கிருந்து மற்ற எங்களுடைய இடங்களை நாங்கள் போனோம். அறிந்து எங்களுடைய ஏழ்மை நாடுகள்
இறைவனை தீர்மானிக்காக நம்மை 25 ஆண்டுகள் அர்ப்பணித்து இந்த 25 ஆண்டுகள் அடுத்தறிய பணிகள் ஆசிரியர்கள் அளித்தது ஈஸ்வராசனாக வழிகளை விழுவிழா கொண்டாடி இறைவனுக்கு நான் செலுத்தியோடு நாங்களும் அவர்கள் மறந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியவை வாக்குறுதி பெருமாளிக்க என்போம். நமது மண்ணின் மையங்கள் நமக்கு தெரிந்த விடயமாக இருக்கிறோம். இப்பெருந்த வருஷத்துக்கு கிராமத்து விளைஞர்கள் கலை ஈர்த்து எடுக்க செய்த முன்னோடிகள் இவர் ஒருவரை நினைக்கும்போது எங்களுக்கு மிகவும் மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய முடிவுறாத கொடியை உரையினால் அதன் கல்வி நடத்துகிறதுனால் உடைந்து ரூபங்கள் தெரியும். தற்போதைய நாட்டாளர் கலைஞர் அடித்தளங்களால் வாழும் ரூபங்கள் எத்தனையோ தம்பதிகளிடையே உருவாகுகின்ற பூசல்கள் எத்தனையோ இவர்கள் எல்லாவற்றையும் இவருடைய உள்ளத்திலே உருவாகுகின்ற காதல்களை தனது அவருடைய வழியாக ஒவ்வொரு உள்ளங்களையும் அவரையே வருகின்றார்கள் தந்தையாளர்.
நாங்கள் உண்மையாக உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். தந்தை ராசாயனின் திரைப்பணி பற்றி இங்கே எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. இளமையில் இங்கே வளர்ந்து கொள்வதற்கான பண்பும் நல்ல வளத்தை பற்றியும் இங்கே கூறப்பட்டுள்ளது. ஆனால் நற்தந்தையின் நற்பணி இதனுடன் முடியவில்லை. திரைப்பணி ஆற்றி அதன் ஒரு பகுதியாக அதற்கு மேலாக ஒரு மிக கஷ்டமான ஒரு துறையை நிபுணத்துவம் பெற்று வெளிநாட்டிலிருந்து அதை படித்து அதை கற்று இங்கே திரும்பி இந்த பிரதேசத்துக்கு வந்து கடமையாக பெற்றுள்ள கடமையாகியுள்ள விடகாலமாக கடமையாகியுள்ள ஆகவே இந்த பங்கு எங்களுக்கு இரு இன்னர்களை தந்திருக்கின்றீர்கள். நீங்கினவர்கள் மற்றும் தந்தை காப்பினர். இந்த துறை மிக சிக்கலான துறை, உளவியல் துறை என்றால் மிக கஷ்டமான துறை. ஒருவரின் அல்லது ஒரு குடும்பத்தின் மிக ஆழமான சிக்கல்களுக்கு போய் அதை விளங்கி பிறகு அதை விளம்பித்தது என்றால் அது ஒரு லேசான விஷயம் இல்லை. நடைமுறை இளைஞர்களையும் எங்களுக்கு ஒரு நிலப்பழக்கம் வந்தால் அந்த விழாக்களை கஷ்டப்படுத்துகிறது. ஒரு விளக்கம் இங்கே இவர்கள் முன்னாலே எத்தனையோ சம்பளங்களை உதவி செய்யப்படும். ஒவ்வொரு சம்பளத்துக்கும் உள்ளே போய் அதை உணர்ந்து அதை தெளிவாக உணர்த்தி அதற்கு மேலாண்மை பெற்றுத்தான் உதவக்கூடியதாக இருக்கிறது. நமது மண்ணின் மனிதனாக இருக்கின்ற தந்தை இடையே நடைபெறாரை அவர்கள் வாக்கியப்படுமாறு அன்போடு அழைக்கின்றோம். விழா நாயகர் தந்தை அவர்களே, எங்களுடைய மாறி மாவட்ட முதல்வர் தந்தை செல்வராஜன், எங்களுடைய மாவட்ட முதல்வர் ஜஸ்டின் கணிதா, எங்களுடைய முதல்வர் தந்தை பாலா யோசப் பாலா, என்னுடைய பேராசிரியர் சூசனாதர், எங்களுடைய மாகாண அமைச்சர் தலைவர் அரசு ஜீவாக்கம் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற குழுக்களே, அறிஞர்களே, பங்குபங்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு தனித வணக்கம். இன்று எங்களுடைய கிராமத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். எங்களுடைய மண்ணின் மனிதனும் இரண்டாவது குடும்பமாகிய தந்தை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் 25 ஆண்டுகளை முடித்து நிறைவு செய்து அந்த குடும்பத்திற்கு விழாட்டும் நிகழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாக அவர் இந்த 25 ஆண்டுகளை தாண்டி நடந்து வந்த வேளையிலே இல்லாமல் இறைவன் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தி அவரை பாதுகாத்து வந்தமைக்காக நாங்கள் எல்லோரும் உங்களுடைய பங்கின் சார்பிலே நாங்கள் எல்லோரும் அந்த நல்லவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த 25 ஆண்டுகள் ஒரு குருவினுடைய வாழ்க்கையிலே முக்கிய கட்டம். இளம் பருவத்தின் முடிவும் முதல் பருவத்தின் தொடக்கமும் சேர்ந்து பின்னி பிணைகின்ற காலம். அந்த காலம் இளமையின் துடிப்பும் புதுமையும் ஞானமும் நிறைந்த காலம் என்று சொல்கிறார். அருட்தந்தையோர்கள் இந்த 25 ஆண்டுகளாக இந்த குறும்ப வாழ்விலே இளமையிலே கவிழ்ந்த இனிய நினைவுகளையும் மத்திய பருவத்திலே வருகின்ற நெருக்கடிகளையும் சந்தித்து முகம் கொடுத்து
கிறிஸ்துவ வாழ்வை நிறைவாக வாழ்ந்தபடியால்தான் அதை இன்று நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். அருட்தந்தையை பற்றி சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கை அவருடைய ஆளுமை மிகவும் பழகுவதற்கு எளிமையானது. அவருடைய ஆளுமை எளிமையானது. யாரும் அவரை அண்ணித்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அவரை அணுகலாம். அந்த ரீதியிலே பார்க்கின்ற வேளையிலே அவரிடம் அடிக்கடி கற்றுள்ள ஒரு வார்த்தை ஐசே. ஆணையை பார்த்து எந்த பிரச்சனையோட தொடர்பை பார்த்து ஒரு கருப்பொருளை கட்டி ஐசே என்று சொன்னவுடன் பிரச்சனையை தீர்ந்து காரணம் வந்தால் காரணம் அவ்வளவு அந்த அரிசியை அவர் சொல்லுகிற அந்த அரிசிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அடிகளாருடைய பணி பற்றி சொல்லுகின்ற வேளையிலே காமத்துக்கு ஏற்ற பணியை மறை மாவட்டம் யாழ் மறை மாவட்டம் அவருக்கு அமைத்து கொடுத்திருக்க அவருடைய தலைமைத்துவத்திலே இன்று அகமொழி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். எத்தனையோ உடைந்த குடும்பங்கள் திருமணம் முடிக்க இயலாது வருகின்ற இளம் யுவதிகள் அவர்களை எல்லோரையும் நெறிப்படுத்தி அங்கே அந்த நிலையத்தின் இயக்குநராக இருந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த குடும்பத்தின் தாற்பயங்களை உண்மைகளை எடுத்துச் சொல்லி எல்லோருக்கும் ஒரு ஆசாராக ஒரு குழுவாக ஒரு துணையாளனாக குடும்பமுடைய துணையாளனாக இருந்து அங்கே அழைத்து செய்கின்ற பணிகளை எல்லோருக்கும் தெரிகிறது. இந்த வேளையிலே வாழ்த்து மணல் பாடப்பட்டு சிறப்பிக்க இங்கு வருகை தந்துள்ள சபையினர் அனைவருக்கும் என் வணக்கங்கள். அருட்டில் செபஸ்தி ஜேசுராஜ் ராஜநாயகம் மணிகள் குருத்துவ வெண்பொன் விழா கண்ட மகத்துவ பாராட்டு மலர்
அருத்தந்தை தீவா அவர்களினாலே வேண்டிக் கொண்டிருந்தோம். அருத்தந்தை தேவியினாலே அழைக்கின்றோம். திருவாளர் பேராசிரியர் பேராசிரியர் அவர்களை அழைக்கின்றோம். திருவாளர் ஜோசபாலா அவர்களை அழைக்கின்றோம். நமது தமிழ் சார்பாக நகரை பெற்றுக்கொள்கிறோம். திருவாளர் சூசலால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவைத்தலைவராக இருக்கும் பங்குகளை நன்றி வாழாக்களே, யாருக்கு முதல்வராக வீட்டிற்கும் அருத்தந்தை செல்வராக நிலவாக முறை கொண்ட பங்குகளை அகதிகளை குருக்கள் இம்மண்ணில் கருத்ததை தீர்க்கிறார்கள். உலக பணி பேராசிரியராக பேராசிரியர் தயாசோம் மதிப்புரிய அருத்தந்தையர்களே, அருட்கண்ணியர்களே, பெற்றோரே, பெரியோரே, சிறார்களே, எழுதிய காலை வணக்கம். இடமான மக்களுக்கு இது ஒரு இனிய நாள். இன்றைய காலம் பொற்காலமாக இளைவாத மக்களுக்கு கொடுக்கின்றனர். குடும்பத்திற்கு வந்து உயரத்தில் சென்று மீண்டும் சொந்த இடங்களுக்கு வந்தபோது மகிழ்ச்சி குடிவிட இறைவன் அருளிய காலம். அதுவும் இவ்வாண்டு விராட்சியின் விழாக்காலம், மகிழ்ச்சி முழுங்காலம். இது நன்றி பகிர்ந்தால், இது பாராட்டுங்கால். இறைவனின் அழைப்புக்கு நம்மை அர்ப்பணித்து கீழாக செல்வோர் நிறைவுடன் வெளிவிழா கண்டுவோர் வாழ்வை எண்ணி மகிழ்ந்தாலத்தில் திராட்சை தோட்டத்தில் இருந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இத்தோட்டத்தில் விதையாக வெளிச்சமாகி வெள்ளிவிழா காணும் அருத்தந்தைய ராஜநாயகம் படுகிறார் என்ற மனதில் கலந்த மக்கள் நலங்களில் தம் உறவுகள், நட்புகள், தொடர்புகளை உற்று பார்த்து வாழ்த்தி பாராட்டி இறைவனுக்கு நன்றி பகரும் வேளையிலே அந்த நினைவை பதிவாக்க வெளிவிழா மலர் வந்துள்ளது. இந்த மலர் சொல்லும் செய்தி என்ன? இந்த விழாவுக்கு வெளிவிழா நாயகன் கருத்தந்தை ராஜநாயகம் அடிகளார் வெளிவிழா நாடு வெள்ளிவிழா மலர் வழியில் இறைவனையாற்ற அழைத்த இந்த அழைப்பினை நாம் விரும்புவதாக இவ்விழாக்களுக்கு நன்றி கொடுத்தேன். குருத்துவத்தின் வெளிவிழாக்கள் இந்த மண்ணிற்கு சொந்தமாக இருக்கிறதோ தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விழாக்கள் இன்றைய காலத்தில் எங்கள் யாராக தமது ஆட்சிகளை குறிப்பிட்டது போல அவரது உரை சொல்கின்றார். இன்றைய காலத்தில் குருத்துவத்தில் ஏற்படும் சவால்களை என்ன ஆன்மீக கற்றொலியில் இறைமக்களின் பங்களிப்பினை கோரி ஆட்சிக்குரிய எங்கள் ஜாடாயர் மேலும் தோமஸ் ஆண்டனி அவர்களுக்கு தோற்று மலரிலே சிறப்பித்து ஆழ்ந்து சிந்திக்கவும் பங்கேற்கவும் அருள் தந்தையவர்கள் படர்வதற்கு இனிய சுபாவமும் வாழ்த்தி நேர்மறையாக பார்க்கவும் என்கின்றார். இந்த கூட்டை எங்கள் மதிப்புக்குரிய மறைப்பட்ட குறும்பர் அவர்கள் குறிப்பிடும்போது எழுமையுடனும் சிறந்த மனமுடன் நம்பிக்கை ஊட்டும் வழிகாட்டியுமாக திகழ்ந்து கிறிஸ்தவ குடும்பங்கள் பணியாற்றும் முதல் நாயகரின் வெள்ளி விழா சிறப்பினை ஆசி கூறியிருக்கிறார். அதேபோல் உடனடி மருத்துவத்துறை தலைவராக திகழும் பேராசிரியர் சுதந்திரம் அவர்கள் பார்வையில் போர்ச்சூழலில் காலத்துக்கு ஏற்ற வகையில் காலத்தின் தேவைகளை
குடும்பத்தின் பல நிலை அழைக்கிறவர்களுக்கும் உள வளத்தில் பயன்படுத்துவதிலும் மருத்துவ மாணவர்கள், தாதிகள், குடும்ப சுகாதார ஊழியர்கள், சமூக பணியாளர்கள், அரசு சார்பற்ற நிறுவன தொண்டர்களுக்கும் குடும்பங்கள ஆலோசனை வழங்குவதில் முழு நேர பணியாளராக திகழ்வதாக வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறார். குரு வெள்ளி விழா கண்ட அருட்தந்தை ஜஸ்டின் நாகராஜ் மணிகளார் தம் மனப்பகுதியை விட்டுக் கொண்டிருந்தார். வெள்ளி விழா 1030 ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்த நினைவுகள் இன்றும் வெள்ளி விழா வாழ்த்துவதை பிடித்ததை மகிழ்ந்ததும் நிகழ்வாக வாழ்த்து செய்தி கூறிக்கொண்டிருந்தார். இப்படி பல வாழ்த்து செய்திகள் தொடர்கின்றன. இந்த செய்திகளுடைய அவர்கள் தன் செய்திகள் உங்கள் மனதில் பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பல நினைவுகளை மீட்டுக் கொண்டிருப்பீர்கள். இதனை ஒரு சிறப்பாக சொல்லுகின்ற இந்த நூலில் முன்வரிசையிலே அபிவாதன் அவர்கள் இடையோடு திருமண குடும்ப மீட்பு வளம் நிறைந்த பயிற்சிகள் வழங்குகின்ற ஆற்றிலும் படிகளும் ஆய்வும் பல்கலை வைத்திய சாதனைகளும் உழவட துணை துறை ஆழமாய் உன் சிதிர்ப்பிடனை போய்த்தினமும் புரிகின்ற பணிகளை போற்ற வேண்டும். அந்த புன்சிரிப்புடனேயே போய்த்தினமும் பலரின் மனங்களை கவர்கின்றார், பலருக்கு ஆதரவு கொடுக்கின்றார். அதனால் பல குடும்பங்கள் தமது முறை பயணத்தை தொடர வழிவகுக்கின்றனர். திரு குடும்ப கலைஞர் சகோதரி அவர்கள் தனது கருத்தை இப்படி கூறுகின்றார். தனது கவியால் அந்த பார்வை வார்த்தையை அழுத்திச் சொல்லும் சொல் அவரது புனிதம். வளர்ந்து வரும் இளைஞர்கள் தேவை நோக்கி வாடியவர் உலகப்பாங்கை வலிமையாக்கி தளர்ந்து விடா சபத்துள் தங்க வேலை தக்கபடி காலங்கள் தந்தது உளந்தனிலே அகவொழியை சுடர்விட்டு உடன்பாடாய் உங்கர்மம் ஏற்றி வந்தேன். களங்கமில்லா அடர்ந்த யாகந்தே கனிவுடனே வரலாற்றில் ஈடுபாட்டி தன் புன்னகையால் தெய்வரை தொடர்வல்லவர். அவரது சொல்லும் செயலும் கனிவு கப்பியவர். அதனால் எனது இனிய நண்பர் என்று கூறுவதில் நான் பெருமையடைந்தேன். தனது புன்னகையால் தெய்வரை கவரவல்லவர் என்கிறார். இந்த புன்னகை தான் அவரது முக்கிய சொத்தாக அவரது இருந்து பலர்களை கவர்வதற்கு காரணமாக நிகழ்வதை உருவாக்குவது மட்டுமல்ல, குரு முழுமையடைய முடியாது. உருவாக்குவதில் வெள்ளிவிழா நாயகரின் பங்களிப்பு பல குறிப்புகள் காட்சிப்படுத்துள்ளனர். அந்த வழியில் அண்ணாவுள்ள மறை கல்வி நிலைய இயக்குனர் அடுத்து நன்றுவின் மனப்பதிவுகளும் பாட்டு செய்தியும் அவரை நேரில் ஒருபடி எடுத்துச் சொல்கிறது. ஒரு செய்தி வன்னி மக்கள் சார்பாக வடைய பல நினைவுகளை விட்டு பார்க்கும் ஓய்வு பெற்ற அறிஞர் ஆசிர்வாதம் பவனிப்புறத்திலிருந்து எழுதுகிறார். அவரது மருத்துவ நிலைப்படுத்தல் வேண்டும் நினைவுக்கியது எமது ஆலயம் அடையில் அமைந்துள்ள அரங்காகும். புதிதாக அமைக்கப்பட்ட இவ்வரங்கு 1924ஆம் ஆண்டு வைகாசி திங்கள் 2ஆம் நாளன்று அவரது நிலைப்படுத்தல் என்னும் இருவர் சாதனம் முன்னாள் ஆயர் மேதகு கலாநிதி தீவுப்புள்ளி ஆண்டுகளை கரங்களால் வழங்கப்பட்டதுடன் அறிவிப்பு வைப்பும் கொண்டாடப்பட்டது என்று அவரது மனப்பதிவை ஒன்றுப்பார்க்கிறார். பணிவாழ்வு பணியாளர் என வாழ்க்கை பாதையை விட்டு பார்க்கணும்.
ஜோசியின் யாதவர் பங்கின் துறையாக 2 கிலோ கொடுத்தார். பங்கின் பரிசாக நன்றி கோரும் நாட்டாக இறைவன் தந்ததை நினைவு கொடுக்கின்றார். வழிகாட்டுகிறார். தமது குருத்துவ அர்ப்பண வாழ்வு 25 வருடங்களை நிறைவேற இவ்வாண்டின் நன்மையின் ஆண்டாக நினைவு கூட கூறுகின்றார். விழா நாயகன் செவியை கண்டு திரு டீக் அவர்கள் அவரது செவிக்கு விழா நாயகன் என்கிறார். எமது கிராமத்து பெற்றோருக்கு செய்தியாக கொடுக்கிறார். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்களை இலக்கியத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவங்க வளர்ப்பது உங்களது கடமை என்பதை மறவாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் பணிந்து உங்களில் உள்ள திறமைகளை இனங்கண்டு அவற்றை வளர்க்கும் முயற்சி எடுக்கும் அறிவிலும் ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவங்க மனிதத்தை மதியுங்கள் என்கிறார். இந்த வெள்ளி விழா நாயகனின் ஆவலோடு அவரது உறவுகள் அவரது நட்புகள் அவரோடு பணியாற்றும் தொண்டர்கள் இந்த இணைந்த நல்ல மகிழ்வான விழாவிலே எம்மையும் இந்த விழாவுக்கு அழைத்து இந்த வரலை வெளியிட்டு துணை நடத்தி வைக்க அழைக்கப்பட்ட இந்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி இந்த நல்ல பொழுதில் இவர் எல்லோரிலிருந்து இந்த விழா நாயகனுக்கு வாழ்த்தும் எமது ஆசிரியை விடைபெறுகிறேன். மலரை வெளியிட்டு வைத்த தந்தை செல்வராஜன் அதேபோல இந்த மலர் வெளியிட்டு நிகழ்த்திய திருவாளர் ஜோசப்பாளர் அவர்களுக்கும் மலர் நாம் நன்றிகளை குறிப்பிடுகின்றோம். இந்த வகையிலே நமது விழா நாயகர் அவர்களுக்கு நமது மாணவர்கள் சார்பாக அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களிலிருந்து அடுத்த அவருக்கு மாலை அணிவித்து
எமது மலை மாவட்டத்தின் திருமுதல்களாக இருக்கின்ற தந்தை சிவராஜ் அவர்களை மலைக்கோட்ட தலைவர் தந்தை ஜஸ்டின் ஞானராசன் அவர்களை மாகாண அமரவரை மாகாண தலைவர் முதல்வர் தந்தை ஜீவாபுல் அவர்களை தந்தை மனித நீண்டதாக தந்தை தேவியின் அவர்களே யோசிப் அவர்களே கூடி வந்திருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே சகோதரிகளே இங்கே இந்த விழாவை சிறப்பிக்க இங்கே கூடி வந்திருக்கும் பெரியோர்களே பிள்ளைகளே இளையோர்களே உங்களை அனைத்து அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. 1992 ஆண்டு நான் சிறுவனாக 14 வயது சிறுவனாக தந்தை அமர்ந்திருந்தாகி அவர்களின் வழிகாட்டுதலிலே நான் சிறிய மாற்றினார் சொன்னேன். என்னோடு சேர்ந்து 10 பேர், அதாவது என்னோடு சேர்ந்து 11 பேர் 1992 ஆண்டு இந்த சின்ன திருமணத்தை ஆரம்பிக்கும். அவர்கள் அங்கே இருந்தவர் குணசீலன் சொன்னார், நீங்கள் 11 பேர் இருக்கிறீர்கள். வழக்கமாக கன்னடத்தில் அப்போது அதனால உங்களுக்குள்ளே யூதாஸ் இல்லை என்று சொன்னார். அதனால யூதாஸாக நீங்கள் 11 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார். காலத்தின் போக்கிலே எல்லாம் சின்ன சின்னவர்களை பெரிய சின்னவர்களை போய் அங்கே இருந்து கழித்து பிறகு பொதுவாக நாங்கள் பொதுவாக இந்த 11 பேரிலே நான் தான் மிஞ்சி இருந்தேன். மற்ற எல்லோரும் போய்விட்டார். இதை நினைக்கும் போது நான் அப்படி நினைப்பது கடவுள் என்னை மட்டும் இந்த 11 பேரில் இருந்து என்ன மட்டுமே இருக்கின்றார் அனுப்பையிலே நான் நினைப்பது ஏதோ காரணத்துக்காக அவருடைய பணியை நான் அந்த உலகத்தை செய்வதற்காக ஏதோ நேரம் ஏதோ இருக்காங்களா அல்லது அவருடைய இலக்கத்தினால்தான் என்னை வைத்திருந்தார்கள் நான் நினைப்பது. அதனாலே இந்த பின்னோக்கி பார்க்கும்போது வருடங்கள் மிகவும் விரைவாக ஓடி மறைந்தால் இந்த ஆண்டுகளின் வழியாக உறவினரை வழிநடத்தி இருக்கின்றார். உறவினர்களை நல்ல செயல்களை செய்திருக்கின்றார். உறவினர் நான் நன்றாக வாழ்வதற்கு பணம் சமைத்திருக்கின்றார். எனவே இந்த 25 ஆண்டுகளும் என்னோடு பயணித்து என்னை காப்பாற்றியிருக்கின்றார். கவனியாகவும் ஆனந்தந்தையாக அவருக்கு நான் எனக்கு ஒரு கடவுள் காரணம் இருக்கிறார். அந்த காரணத்தை ஏதோ உலகம் காப்பாற்றினார் என்று உலகத்தில் நன்மை கூறுவோம் சொல்லி அவர் கடந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதை நான் சிந்தித்து பார்க்கையிலே உலகம் உண்மையிலே நல்லவர் வல்லவர் அவருடைய வழிநடத்தல் மிகவும் அற்புதமாக என்று நான் இந்த நேரத்தை உணர்கின்றேன். நன்றி பொழுது அவர்களுக்கு முன்னிலையை நான் இருக்கின்றேன். அதனாலே இந்த பிறந்தகால வார்த்தையை பார்க்கும்பொழுது எனக்கு சில இடங்களில் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கின்றது. எனவே இன்றைக்கு நான் தமிழ்நாட்டில் சொன்னால் அது அவருடைய இலக்கத்தினாலேயும் அவர் அந்த உதவினாலே இருந்தார். அதனாலே அப்போது எனக்கு நல்ல பிட்டாரை இருந்தார். அந்த பிட்டார்கள் சகோதரர்களுக்கு கிடையாது இறைவனை இந்த ஊழியத்தை அனுப்பினார். எனவே அவர்களுக்கு குறிப்பாக
எனது பெற்றாரோடு கடந்த மாதம் இழந்த எனது சகோதரன் சேவியர் அவரும் எனக்கு பல வகைகளில் நன்றி செலுத்துகிறார். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உமது நாளை சிறப்பித்து இந்த நாளை சிறப்பித்து நடந்த எனது சகோதர குழுக்கள் அனைவருக்கும் நான் நம்பிக்கொள்கிறேன். என்று சொன்னால் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை பலமான நாள் இருந்த போதிலும் என்னோடு வைத்திருக்கின்ற இன்னத்தை வைத்திருக்கின்ற இந்த அறிவு நிமித்தம் அவர்கள் இங்கே வந்து என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நாளை சிறப்பிப்பதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தித்த 3 ஆயிரத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்தியாவின் சாலை தீவுக்குடி ஆகவே ஆகவே இந்த 3 பேருக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்று குறிப்பாக எங்களுடைய ஆய்வுகளை இல்லாத காரணத்தினாலே அடுத்தது பிஜி குருகுந்தர் அவர்கள் அவர்கள் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நன்றி கூறுகிறேன். மாகாணங்கள் அமைதி ஜீவிக்கும் நான் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த நாள் நண்பர்களாக இருந்து வருகிறார். அடுத்ததாக சிறப்பாக இந்த நிகழ்வை நடைபெறக்கூடிய இளவாரிய குடும்பத்தில் வெளிவிழா நாயகமான தர்ஷன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக என்னுடைய அனைத்து சகோதரி போல் பாலுக்கு நான் வந்து இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நான் அம்மா தான் அழைப்பேன். என்ன சொன்னால் நான் என்னுடைய 5 வயது தொடக்கம் அவர் என்னுடைய இருந்து அந்த நாட்களில் மனசை பொழுது காட்டி கொடுத்து எனக்கு பலவிதமான ஆதரவுகளையும் வழிகாட்டுதலையும் எனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். எனவே அந்த அம்மாவுக்கு எனது நன்றி வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் எனது நன்றியை நினைவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வர்களிடமிருந்து இந்த விழாவிற்கு என்னோடு இறைவனை நன்றி கூறி எனது மகிழ்ச்சியை கலந்துள்ள அனைத்து பெரியோர்களையும் கல்விமான்களையும் நண்பர்களையும் குறிப்பாக கலாநிதி பேராசிரியர் தேவாசம் அவர்களையும் அவர்களுக்கும் எனது நாளையை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பண்பாடு என்னுடைய பணிமுடியமும் என் உடன் பணியாளர்களுக்கும் அவர்களே என்னோடு சேர்ந்து பணிபுரிந்தவர்களுக்கும் எனது இதயம் நிறைந்த நாளையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக அமைய தனது அயலாளத்தையும் ஆதரவை தந்துள்ள நண்பர்களும் மக்களை நான் மறந்துவிட முடியாது. இரவு பகலாக அயலாளர்களுக்கு இந்த பணம் மக்களுக்கும் எனது உலகத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலே இளவாலை விழா நடைபெற்றிருக்கின்றது. இங்கே பல விழாக்கள் நடக்கிறது. இருப்பினும் அனைத்தும் சிறப்பாக நடைபெற வெளிநாட்டில் வசித்தால் பிறந்த மண்ணை மறந்துவிடாது இங்கு இருப்பவர்களின் காலத்தை கிடைக்கின்ற வகையில் பெருமையான மன உதவியை உரிமையுடன் இந்த மகிழ்வான நிகழ்வுகளில் பங்கெடுத்து நிற்கின்ற
இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நல்ல வாக்குகளை கூறி எனது மனவாழ்வை ஊக்குவித்தவர்களுக்கும் அழகான கலை நிகழ்ச்சியினாலே விழாவை அலங்கரித்தவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். முந்தைய வரலாறு சிறப்புற ஒத்துழைப்பு நல்கிய வரலாறு உறுப்பினர் மாவட்டக்குழாம் வீரப்பணியாளர் ஆலயக்காரர் அலங்கரிப்பு அனைவருக்கும் எனது நன்றிகள். வெளிவிழா மன்னரை கலப்பு அமைத்து ஆவணங்கள் வழங்கிய அனைவருக்கும் அன்பளிப்புகள் வழங்கி தன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தின அனைவருக்கும் எனது நன்றிகள். இன்றைய கூட்டத்தில் மலையாற்றிய எனது நண்பரும் ஸ்ரீ திருமலையுடன் எனது கிறிஸ்துவ வாழ்வில் எனக்கு அரசியல் நின்று பயணித்துள்ளமாக்கி ஜான் பல்கலைக்கழக ஆண்டு இயக்குனர் நற்தந்த டேவிஸ் பாட்னர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஆனால் முதன்மையாக நண்பு வெளியவர்கள் நம்முடைய பிரபு தந்தையும் தந்தை நேச சுதனேஸ்வரர் தந்தை இங்கே இன்றைய நாளிலே வந்து இதை விழாவுக்காக நான் அவருக்கு நன்றி கொள்கிறேன். அடுத்ததாக தனது சிறிய வயதில் இளமை குறிப்புடன் பங்குவதை இல்லாதவர்களும் அவரை ஒப்புதைக்கு மொழி அனைத்தையும் நிர்வாகர்கள் சேர்ந்து ஒழுங்காகவும் அழகாகவும் ஒழுங்குபடுத்தின தனது சிவனேஸ்வரத்தினருக்கு எனது அன்போடும் பாசத்தோடும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குறிப்பிடப்படாமல் இவர்களுடன் சேர்ந்து யாராவது குறிப்பிடப்படாமல் இருந்தால் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நேரத்தை இங்கே வந்து விழாவுக்கு அனைவருக்கும் நான் நன்றி கூறி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த உரையை இறுதியாக நான் வெளியிட்டார். மத்தியிலிருந்து மகன்களை மகனை மகளித்து மற்றும் ஐக்கிய சமூகத்தினர்களே உனது மனதை ஆய்வு செய்து சிறப்பான ஆய்வு இலக்கிய எழுத்தாளர்களே உனது குடும்பங்கள் கட்டணத்தை சிறுவாய்கள் மற்றும் மனித மனிதனாக இங்கே இருக்கும் மேலாளர்களே இந்த வாரத்தை கூடியிருக்கும் ஏனைய பொருட்களே அழுக்கைகளே உறவுகளே உன்னோட மாணவர்களே உமது அக்கையை இந்த பாலக்கடலும் இருந்த பாலக்கடலும் எனக்கு நல்லவர்களே உங்கள் மாணவர்களே கைவாளர்களே நல்லது உமதிய கடையை வைக்கும்போது எனது உமது நிச்சயமாக ஆணையம் பற்றி என்ன நடத்தில் பாடல்களை சில தங்கள் பொருட்கள் நன்றாக நினைக்கிறேன். நான் அடுத்த அவரை பற்றி வேண்டும் நம்புகிறார்கள் அந்த சார்ந்த மூன்று அரசாணை உங்கள் சாமி பற்றி நீங்கள் சொல்லுவேன். உடனே மொழி ஆர்வம் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி பாக்கியம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சொல்ல அடிக்கடி என்று சொன்னார். நான் அதை நல்ல கொண்டு புதிய நடக்கும் அவர்களுக்கு ஒரு நன்மை சந்தித்து கேட்டேன். ஆழ்ந்த கொண்டாடுகிறது சாமி செல்கிறார். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க எல்லோரும் எதையும்
என்று இன்னமாகவும் இனிமையாகவும் அவரோடு உண்மையாக ஆட்சி கொடுத்த வகையில் அதை கொடுத்துள்ளார். அவர் சொல்லிவிட்ட பிறகு காரணம் விஷயம் உண்டான மாதிரி அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உயர்ந்த குணாமுள்ள ஒரு தந்தையர்களுக்கு ரொம்பவே குணாமுண்டாக இன்று இன்றைய நாளை ஆசிரியர்களுக்கு நன்மையை நம்பிக்கை கொண்டு இந்த விழாவை பற்றிய இங்கே சொல்லியிருக்கிற கற்கைகள் அனைவரை இந்த விழாவை பற்றிய கூடுதலாக ஈடுபட்ட அனைவரை சோதர்கள் புதுமானவர்கள் அனைவரை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய நண்பர்களை தெரிவித்துக் கொள்வது பெருமாள். அப்போது உமது அழைப்பையை இங்கே வந்து முதலாக கலந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் விருந்தினர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் மகளுடன் மனவுடன் உங்களை உங்கள் தயங்கமாக உங்கள் அழைப்பையை அனைவரையும் நம்பிக்கையுடன் உங்களுடைய உங்களை நினைவு கூறுகின்றோம். அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். உங்கள் வந்து இதோடு இரண்டாவது நாளை அந்த ஒன்று இருக்கின்றது. அடுத்த பாயனாக இருக்கிறது. இதன் வந்து 12 உங்கள் மகாநாயகம் நினைக்கிறேன். அவர்களா நாளையும் இருந்து எல்லாரையும் ஆதரவு என்றால் இம்மாதத்திற்கு எல்லாம் இன்னொரு குறிப்பிட்ட அதாவது நாங்கள் திட்டப்படுவதற்கு யோசிக்க என்பதை நாங்கள் தெரிந்து Dia
இன்னும் நாங்கள் Gracias.